எது எப்படியோ, அனைவருமே கர்மாவை தொலைக்கத்தான் பிறவி என்ற ஒன்றை எடுத்திருக்கிறோம். அது யார் மூலமாகவாவது கழிக்கப்படத்தான் வேண்டும். முக்கியமாக உங்கள் நால்வரையும் அடியேன் ஏன் கூப்பிட்டிருக்கிறேன் என்றால், அடியேனுக்கு எத்தனையோ சிஷ்யர்கள் இருக்கிறார்கள். அவர்களும் அடியேனின் உபதேசங்களை கிரமமாக அனுஷ்டிக்கப் போகிறார்கள். அதே போன்று நீங்களும் இருப்பீர்கள். ஆனால் மற்றவர்களை விட இன்னும் ஸ்ரத்தையாக அடியேனின் உபதேசங்களையும் சம்பிரதாய விஷயங்களையும் கைக்கொள்ள வேண்டும். காரணம், உங்களுக்கு அடியேனின் சிஷ்யர்கள் என்பதோடு பூர்வாசிரம தொடர்பும் இருக்கிறது. இதை ஏன் இப்போது தெரிவிக்கிறேன் என்றால், மற்ற சிஷ்யர்கள் தவறுகள் ஏதேனும் செய்ய நேர்ந்தால் பார்க்கப்படும் கண்ணோட்டமே வேறு. ஆனால் நீங்கள் தவறிழைக்கும் பட்சத்தில் பார்த்தீர்களா, ஆச்சாரியருடைய பூர்வாசிரம சம்பந்தம் பெற்றவர்கள் செய்கின்ற காரியமா இது என்று அழுத்தம் கொடுத்து நிந்திக்கும்படி ஆகிவிடும். எனவே சொல்வதை கவனமாக காதில் வாங்கிக் கொள்ளுங்கள். உயர்ந்த நிலையில் இருக்கும் ஒருவன் செய்யும் காரியத்தை தான் கீழ்நிலையில் இருக்கும் ஒருவன் கடைபிடிப்பான். ஆகவே நீங்கள் மிகவும் முன்ஜாக்கிரதை உணர்வுடனும் பலருக்கு நல்வழிகாட்டியாக இருக்க வேண்டியது மிக மிக முக்கியம். நிச்சயம் தங்களின் எண்ணப்படியே நடப்போம் சுவாமி. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆக்ஞை தலையாய கடமையாக அடியினால் கொடுக்கப்படுகிறது. அது என்னவென்றால், சத் விஷயங்களை அபிநயம் மூலம் சமூகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். இவ்வழிமுறை அனைத்து எம்பெருமானின் திருத்தலங்களிலும் ஏற்படுத்தப்பட வேண்டும். இது வரரங்க அரையரின் கடமை. சாஸ்திரங்களை எடுத்துரைக்கும் போது அதன் ஏற்றத்தை தகுந்த விதத்தில் சொல்லி மக்களை குழப்பமில்லாமல் அதில் பயணிக்க செய்ய வேண்டும். அது தெய்வக்கரசின் கடமை. பிள்ளைக்கரசு மற்றும் சொட்டை நம்பி, நீங்கள் இருவரும் கோயில் திருப்பணிகள் போன்றவற்றை சரீரத்தை கொண்டு செய்வீர்களாக. பிறரை ஏவி ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றில்லாமல் நீங்களே இறங்கி காரியமாற்ற வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் கோயிலை பாதுகாக்கும் பொறுப்பு உங்களுடையது. அதன் மூலம் சிறந்த நற்பெயரை பெறுவீர்களாக. தங்களின் ஆజ్ఞைப்படியே நடப்போம். ஆம் சுவாமி. சரி, நீங்கள் அனைவரும் புறப்படுங்கள். தங்கள் தங்கள் பணியை செவ்வனே செய்யுங்கள். எங்கள் விருப்பமும் ஒன்று உள்ளது சுவாமி. தாங்கள் நன்கு ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும். ஆம் சுவாமி, தகுந்த நேரத்தில் மருந்து உட்கொள்ள வேண்டும். அது மிகவும் முக்கியம். நாங்கள் அனைவரும் உத்தரவு வாங்கிக் கொள்கிறோம் சுவாமி. அடியேன் சுவாமி. அடியேன் சுவாமி. சுவாமி. யார்? மாரநீர் நம்பியா? வா, அருகே வா. என்ன, அமுது செய்து விட்டாயா? இல்லை சுவாமி. ஏனப்பா இப்படி செய்கிறாய்? காலையிலிருந்து பல பணிகளை செய்கிறாய். மதியத்தில் சற்று சிரம பரிகாரம் செய்து கொள் என்றால்தான் கேட்பதில்லை. வேளா வேளைக்கு கிரமமாக போஜனமாவது முடிக்கக்கூடாதா மாரநீர்? உன்னைத்தான் கேட்கிறேன். எல்லாம் சரியாக இருந்தால் அடியேனும் சரியாக இருப்பேன் சுவாமி. என்ன சரியாக இல்லை இங்கே? எல்லாம் சரியாகத்தானே இருக்கிறது. இல்லை, தங்களின் தேக நிலை சரியில்லை. அடியேன் பார்த்திருக்கிறேன். இந்த வேலையில் எல்லாம் தாங்கள் ஓய்வாக விச்ராந்தையாக சிரம பரிகாரம் செய்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் ஓய்வெடுக்காமல் இத்தனை நாழிகை உரையாடுகிறீர்கள் எனும்போது அடியேன் புரிந்து கொண்டு விட்டேன். என்ன புரிந்து கொண்டாய்? தங்களால் நிம்மதியாக படுத்து உறங்க முடியவில்லை. படுத்து ஓய்வெடுப்பதையே சுமையாக கருதுகிறீர்கள். இரவு பொழுதிலும் படுப்பதில், உட்காருவதில், பிறகு ஒரு கழித்து படுப்பதில் என்று எந்த ஒரு நிலையிலும் இப்போதெல்லாம் தங்களால் சிரம பரிகாரம் செய்து கொள்ள முடிவதில்லை. தாங்கள் இப்படி கஷ்டப்படுவதை பார்த்து எப்படி அடியேனின் தேவைகளை
வேலை தவறாமல் செய்து கொள்ள முடியும்? அடியேனுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. வயதுதான் பிரச்சனை. வயோதிகம்தான் வியாதி. அடியேனால் நம்ப முடியவில்லை சுவாமி. வேறேதோ பிரச்சனை தங்களை அழுத்திக் கொண்டிருக்கிறது சுவாமி. அதன் வேதனையில் தாங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் தாங்களும் சரி, மற்றவர்களும் சரி, அடியேனிடம் மறைக்க பார்க்கிறீர்கள். சொல்லுங்கள் சுவாமி, என்ன பிரச்சனை? அடியேனிடம் தெரிவித்தால் அடியேனின் உயிரை கொடுத்தாவது அதிலிருந்து தங்களை மீட்பேன். இது சத்தியம். தயவு செய்து பிரச்சனை என்னவென்று சொல்லுங்கள் சுவாமி. இதுதான் பிரச்சனை. இந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாய் பார்த்தாயா? இதுதான் பிரச்சனை. அதனால் அடியேனிடம் சொல்ல மறுக்கிறீர்களா? மறுக்கவில்லை, மறைக்கவும் இல்லை. நீ தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய் என்கிறேன். அடியேனுக்கு ஒன்றும் ஆகவில்லை, நலமாகவே இருக்கிறேன். வயோதிகம்தான் காரணம், முதுமைதான் காரணம். முதுமைக்கு மருந்தேது? அனைவருக்கும் வரும் முதுமை தவிர்க்க முடியாதது. நீ உயிரை கொடுத்தாலும் இந்த முதுமையை போக்க முடியாது. ஏனென்றால் ஒரு நாள் உனக்கும் முதுமை வரும். புரிகிறதா? போட்டு மூளையை கசக்கிக் கொள்ளாமல் போய் போஜனம் செய்துவிட்டு ஓய்வெடுத்துக்கொள். ஆகா, மன்னருக்குத்தான் எவ்வளவு உயர்ந்த பண்பு! பேரரசரான அவர் தனது ஆட்சிக்கு உட்பட்ட ஊர்கள் பலவற்றை நமக்கென்று பிரித்து தந்துவிட்டாரே. உண்மைதான். இது மிகவும் வியப்புக்குரிய விஷயம்தான். மாமன்னராக இருப்பவர் சக்கரவர்த்தி என்று புகழ் பெற்றவர் மேலும் மேலும் பல நாடுகளை பிடித்து தனது சாம்ராஜ்ய எல்லையை விரிவுபடுத்திக் கொண்டே போவாரே தவிர தன்னிடம் உள்ள ஊர்களை தனக்கு உட்பட்ட சிற்றரசர்களுக்கு பகிர்ந்து அளிக்க மாட்டார். நமது மாமன்னரோ நாமாக கேட்கும் அவசியமே இல்லாமல் தாமாகவே நம்மை வரவழைத்து இவ்வளவு ஊர்களை தந்துவிட்டாரே. வல்லவரே, அங்கே பாருங்கள். அபராஜிதர் முகத்தில் இப்படி பல ஊர்கள் நமக்குரியதாகிவிட்டதே என்ற மகிழ்ச்சியே இல்லை. ஆமாரித்தரே, ஏன் இப்படி இருக்கிறார் என்று தெரியவில்லையே. நீங்கள் இருவரும் நமக்கு கிடைத்திருப்பதே போதும் என்று நினைக்கிறீர்கள். மாமன்னர் நமக்கு நிறைய தந்துவிட்டார் என்று திருப்தி அடைகிறீர்கள். அப்படி கொடுத்து விட்டார், இப்படி கொடுத்து விட்டார் என்றெல்லாம் மகிழ்கிறீர்களே. எப்படி கொடுத்தார் என்பதை ஊன்றி கவனித்தீர்களா? தாங்கள் எதை பற்றி கூறுகிறீர்கள்? அதனால்தான் இந்த அளவிற்கு புகழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இதோ எனக்கு தந்திருக்கும் ஊர்களை பாருங்கள். இதில் காஞ்சியம்பதியை சுற்றியுள்ள பல ஊர்கள் இருக்கிறதல்லவா? ஆமாம், இருப்பதிலேயே மிகச்சிறந்த வளம் கொளிக்கும் ஊர் மயிலாப்பூரிதானே. தற்போது நமது தொண்டை மண்டலத்தின் மிகச்சிறந்த துறைமுகப்பட்டினம் அதுதானே. ஆமாம் ஆமாம், அது இந்த பட்டியலில் இல்லை. அதையும் அதுபோல் மிகச்சிறந்த சில ஊர்களையும் வேறு ஏதோ ஒரு சிற்றரசனுக்கு தாரை வார்க்க பார்க்கிறார் பேரரசர் என்பது உங்களுக்கு புரிகிறதா? இந்த நிலையில் கிடைத்திருக்கும் ஊர்களை கொண்டு நான் எப்படி மகிழ முடியும்? நீங்களும் உங்களுக்கு தரப்பட்ட ஊர்களின் பட்டியலை நன்றாக பாருங்கள். சில முக்கியமான ஊர்கள் அதில் விடுபட்டு போயிருப்பது தெரியும். ஆமாம், எனக்கு தரப்பட்ட ஊர்களில் திருமால் பேர் இல்லையே. அது வேறு யாருக்கோ போக போகிறது. எனக்கு தரப்பட்ட ஊர்களில் திருவண்ணாமலையே இல்லையே. அதை எந்த சிற்றரசருக்கு தர நினைத்திருக்கிறாரோ தெரியவில்லையே. இப்போது புரிகிறதா நான் ஏன் இப்படி இருக்கிறேன் என்று? நன்றாக புரிகிறது. ஆனால் இவை மாமன்னர் தாமாக முன்வந்து தந்த ஊர்கள். இதில் நாம் என்ன செய்ய முடியும்? தானாக கிடைக்காததை நாமாக எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். அது எப்படி முடியும்? வணங்குகிறேன். என்ன செய்தி? தங்களை காண பிரதானியார் வந்திருக்கிறார். உடனே உள்ளே அனுப்பு.
நீ பிரதான வாயிலுக்கு சென்று எவரும் வராமல் பார்த்துக்கொள். தங்கள் ஆணை. எப்படி முடியும் என்று கேட்டீர்களே, இப்படித்தான் முடியும் என்பதற்காகத்தான் பிரதானியாரை அழைத்திருக்கிறேன். அவர் நாட்டை பரிபாலிக்கும் பிரதானி மட்டுமல்ல, நாட்டை ஆளும் மாமன்னரின் நம்பிக்கையை பெற்ற பிரதானியும் ஆவார். பொக்கிஷ அறை முதலாக மாமன்னரின் ஆடை அணிகலன்கள், மகுடம் முதலான ஆபரணங்கள் அனைத்தும் அவர் பொறுப்பில்தான் இருக்கின்றன. ஓ, அதனால்தான் நமக்கு தரப்பட வேண்டிய ஊர்களைப் பற்றிய பட்டியலையே அவரை கொண்டு தயாரித்தாரா நமது பேரரசர்? ஆமாம். வாருங்கள் பிரதானியாரே. வணக்கம். அமருங்கள். தங்களை பற்றித்தான் இவர்கள் இருவரிடமும் பேசிக் கொண்டிருந்தேன். தாங்கள் எத்தகைய பொறுப்புகளை ஏற்று எப்படி மாமன்னரின் நிழலாகவே விளங்குகிறீர்கள் என்பதை சொல்லிக் கொண்டிருந்தேன். இவர்கள் இருவரும் ஒருவிதமான குழப்பத்துடன் என்னை பார்ப்பதிலிருந்து நான் இங்கு வரப்போவது இவர்களுக்கு தெரியாது என்பது எனக்கு புரிகிறது. உண்மைதான். இன்னும் நான் இவர்களிடம் அதை பற்றி பேசவில்லை. தாங்கள் வந்த பிறகு தங்கள் முன்னிலையிலேயே அதை பற்றி பேசலாம் என்று காத்திருந்தேன். அபராஜிதரே, பூடகமாக தாங்கள் பேசியவற்றில் ஏதோ ஒரு உட்பொருள் ஊடுருவி நிற்கிறது என புரிந்து கொண்டோம். இப்போது பிரதானியாரே தங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கிறார் என்றால் அது எவ்வளவு முக்கியமான விஷயம் என்பது நன்றாக புரிகிறது. எங்கள் ஆவலை அதிகமாக்கிக் கொண்டே போகிறீர்கள். அது என்னவென்று இப்பொழுதாவது சொல்லுங்கள். சொல்கிறேன். பிரதானியார் மூலமாகத்தான் சில விஷயங்கள் நடக்கப் போகிறது. நம் கையை விட்டு நழுவியிருக்கும் முக்கியமான ஊர்கள் நமக்கு கிடைக்கப் போகின்றன. உண்மையாகவா? அது எப்படி நடக்கப் போகிறது? இவர் எப்படி அதை சாதிப்பார்? மன்னரை மீறி இவரால் அதை எப்படி சாதிக்க முடியும்? பொறுங்கள் பொறுங்கள். உங்கள் ஆர்வத்திற்கு ஏற்ப எல்லாம் நடக்கத்தான் போகிறது. உங்கள் வினாக்களுக்கு ஏற்ற விடை கிடைக்கத்தான் போகிறது. எப்படி? சொல்லுங்கள். மன்னர் முன்பு இருந்தது போல் இப்பொழுதும் இருந்திருந்தால் நான் கூட இந்த அளவிற்கு இதில் ஈடுபாட்டுடன் வந்திருக்க மாட்டேன். சிறிது காலத்திற்கு முன்னர் கூட மன்னர் எந்த காரியத்தையும் தன் சொந்த பொறுப்பிலேயே செய்து கொண்டிருந்தார். ஒவ்வொன்றையும் அது ஏன் அப்படி நிகழ்ந்தது, இது ஏன் இப்படி நேர்ந்தது என்று கேட்டு அதன் அடித்தளம் வரை சென்று பார்க்கக்கூடியவராக இருந்தார். அவர் பார்வையிலிருந்து எவரும் எதையும் மறைக்க முடியாது என்ற நிலை இருந்தது. நான் முதலாக அரண்மனையில் அவருக்கு அருகே இருக்கும் ஒவ்வொருவரும் அவர் எப்போது எதை கேட்பார், அவருக்கு என்ன விளக்கம் சொல்வது என்று தவித்துக் கொண்டிருப்போம். எப்போது அந்த கூரேசன் இங்கேயே வந்து மன்னருக்கு தமிழ் பாசுரங்களை கற்பிக்கத் தொடங்கினானோ அன்று முதல் அவரிடம் பெரும் மாற்றம் ஏற்படத் தொடங்கிவிட்டது. அது ஏன் அப்படி, இது ஏன் இப்படி என்று கேள்விகள் எதுவுமே அவரிடமிருந்து எழவில்லை. யாரோ ஏதோ செய்து கொள்ளுங்கள், அதில் எனக்கென்ன சம்பந்தம் இருக்கிறது என்பது போல் விலகிச் செல்லத் தொடங்கிவிட்டார். எதிலுமே பற்றற்ற ஒரு நிலை அவரை பற்றி கொண்டது. அதனால்தான் தன் பொறுப்பில் இருக்கும் ஊர்களையே உங்களுக்கெல்லாம் பிரித்துத் தர முன் வந்தார். இந்த நிலையை பயன்படுத்திக் கொண்டு மேலும் சில காரியங்களை சாதித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அபராஜிதர் என்னை அழைத்திருக்கிறார். என்ன செய்யலாம் என்று நினைக்கிறீர்கள் அபராஜிதரே? நீங்கள் எதை செய்தாலும் நாங்கள் உங்களை சார்ந்தே நிற்போம் அபராஜிதரே. அந்த நம்பிக்கை எனக்கு இருப்பதினால் தானே எனது திட்டத்தில் உங்கள் இருவரையும் இணைத்துக் கொண்டேன். இப்போது என் திட்டத்தை கேளுங்கள். மாமன்னர் பிரதானியாரிடம் நம் மூவருக்கும் எந்தெந்த ஊர்கள் என்று பட்டியலிட்டு அந்த ஓலையை மன்னர் பிரதானியாரிடம் தந்திருக்கிறார் அல்லவா? ஆமாம், நம் கண் முன்னால் தானே அதை பிரதானியாரே வைத்துக் கொள்ளும்படி சொன்னார். அதை எச்சரிக்கையாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னாரே. ஆனால் அந்த ஓலை காணாமல் போய்விட்டது. அது எப்படி காணாமல் போகும்? அதனால் நம்மிடம் தந்தவையும் மிஞ்சாமல் போய்விடுமே. ஏன் பதறுகிறீர்கள்? அது உண்மையிலேயே காணாமல் போகவில்லை. அப்படி சொல்லி மன்னரை நம்ப வைக்கப் போகிறவர் நமது பிரதானியார். மன்னர் முன்பு போல் இருந்தால் என்னை கண்டிப்பது மட்டுமல்ல, தண்டிக்கவும் துணிந்து விடுவார்.
ஆனால் இப்போது நிலைமை அப்படி இல்லை. ஏன் இப்படி பொறுப்பில்லாமல் நடந்து கொண்டீர் என்று சங்கடப்படுவார். அவ்வளவுதான். அந்த நேரத்தில் நாம் நமது படி ஓலைகளை அவரிடம் கொண்டு போய் கொடுப்போம். நமது படி ஓலையில், மூல ஓலையில் எந்தெந்த வளமிக்க ஊர்கள் நமக்கு தரப்படாமல் விடுபட்டு போனதோ அந்த ஊர்களின் பெயர்களும் நமது படி ஓலையில் சேர்ந்திருக்கும். மேலும் சில ஊர்களின் பெயர்களும் அதில் இணைந்திருக்கும். தற்போதுள்ள சூழ்நிலையில் மன்னர் அதை படிக்கப் போவதில்லை. அப்படியே படித்தாலும் எது மூல ஓலையில் இருந்தது, எது புதிதாக இணைக்கப்பட்டிருப்பது என்பதெல்லாம் மன்னருக்கு புரியாது. முத்திர மோதிர அடையாளத்தை பதித்து கையொப்பம் இட்டுவிட்டால் அதன் பிறகு மன்னரே நினைத்தாலும் அதை மாற்ற முடியாது. உங்கள் இருவருக்கும் நாங்கள் எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை. இப்படி ஒரு திட்டத்தை வகுத்த அபராஜிதரை பாராட்டுவதா அல்லது அதை செயல்படுத்த முன்வந்த பிரதானியாரை பாராட்டுவதா என்றே தெரியவில்லை. வல்லபா, நாம் நமது பாராட்டுகளை வெறும் வார்த்தைகளால் மட்டும் சொன்னால் போதாது. இதோ இந்த பொற்கிழியை தந்து பிரதானியாரை மகிழ்விப்போம். பிரதானியாரே, இது அச்சாரமாக தரப்படும் ஒரு சிறிய பரிசுதான். எங்கள் காரியத்தை தாங்கள் நிறைவேற்றி தாருங்கள். அதன் பிறகு உங்களுக்கு சொர்ணாபிஷேகமே செய்கிறோம். அது போதும், அது போதும். நீங்கள் நினைப்பதை நிச்சயம் நடத்தி தருவேன். தாங்கள் அதை நடத்திய பின் நாங்கள் சொன்னதை செய்து தருவோம். நிச்சயமாக இது நடக்கும் அல்லவா? நடந்ததாகவே நினைத்துக் கொள்ளுங்கள். அவரிடம் சென்று அடியேன் யாசித்தேன் என்றால் இது யாசகமில்லை எஜமான். உனக்கு வேண்டுமானால் வேறு மாதிரி இருக்கலாம். ஆனால் அடியனை பொறுத்தவரை இது யாசகம்தான். மருது சகோதரர்கள் படைபலம் ஏதுமின்றி தனியாக சென்றால்தான் யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது என்று வல்லத்தரையனிடம் நான் தான் சொன்னேன். அந்த முட்டாளும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டான்.